தமிழக அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மஃபி ஆப்ல காம்போ ஆஃபரா இப்போ பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க S7 அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்சும், அடுத்து காலிங் ஆப்ஷனோட இருக்கிற உங்களோட ஃபேவரட் பூம் ஹெட்செட், 6 ஃபீட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த செல்ஃபி ஸ்டிக், இதை நீங்க ட்ரைபேடாவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே சேர்த்து ஜஸ்ட் 1599க்கு காம்போ ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியோட. ஸோ அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ப்ராடக்டோட லிங்கை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடந்த 4-5 நாளாவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சங்கீதா அவங்களோட அந்த விவாகரத்து விஷயம். இதை பற்றி கொஞ்சம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க. இந்த விவாகரத்து அப்படின்றது அவங்களோட தனிப்பட்ட குடும்ப விஷயம். அதை பத்தி பேசுறது அப்படின்றதே ஒரு அநாகரிகம் தான். ஆனா அவர் வந்துட்டு ஒரு தனிநபர் இல்லை யாருன்னே தெரியாத ஒரு நபரா இருந்து அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா இருந்ததுன்னா அதை யாரும் பெருசா கண்டுக்கப்படுறதில்ல. அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டுக்காமட்டுறாங்க. பட் அவர் வந்துட்டு சமூகத்துல ஒரு பிரபலமான மனிதரா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருக்கும்போது அவரை பத்தின அவரோட குடும்பம் சார்ந்த விஷயமோ அவரை பத்தின விஷயங்கள் கண்டிப்பா இங்க ஊடகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயமா மாறும். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியின் தலைவரா இருக்கும்போது அவரை எதிர்த்து எதிர் அரசியல் பண்றவங்களுக்கு இதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டாவே மாட்டிருக்கு. இதை வச்சுதான் இப்போதைக்கு அவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிரபலம் அப்படின்னாலே அது ப்ராப்ளம் தான். அவங்க நின்னா நடந்தா கையசைச்சா எது பண்ணாலும் அதுல ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை வச்சு டிபேட் பண்ணி இந்த ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அதை வச்சு ஒரு அரசியலும் ஒரு வியாபாரமும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதுலயும் விஜய் மாதிரி நாட்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாக்கு செலுத்தும் போது சைக்கிள்ல போனா கூட அவர் இந்த கலர் சைக்கிள்ல போனாரு, அவர் வந்துட்டு இந்த சட்டையை போட்டு சைக்கிள்ல போனாரு, முக்கியமா அவர் சைக்கிள்ல போனாரு அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு காரணம்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த கலர் சைக்கிள்ல போனாரா அவர் டிஎம்கே தான் ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்றது, பச்சை கலர் சட்டை போட்டா அது ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்றாங்க அப்படின்றது. அவர் சைக்கிள்ல போனா கூட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விலைவாசினா ஏறிடுச்சு, பெட்ரோல் போட முடியாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, அதனாலதான் நானே சைக்கிள்ல போற மாதிரி நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன், அதனால நீங்க வந்துட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சிம்பாலிக்கா சொல்றாரு அப்படின்னு வாக்கு செலுத்த சைக்கிள்ல போனதுக்கே அதை வச்சு ஒரு மிகப்பெரிய டிபேட் நடந்தது. அதே மாதிரி இந்த கோட் படத்தோட சாங் ப்ரோமோல பாத்தீங்கன்னா மைக்கை வச்சுட்டு ஒரு போஸ்டர் கொடுத்ததுக்கே அந்த மைக்கே எங்க கட்சிக்காக தான் அவர் வந்துட்டு போஸ்டர் விட்டுருக்காப்ல, ஏன்னா எங்க கட்சிக்கு ஆதரவு சொல்லிதான் அவர் மறைமுகமா சொல்றாப்லன்னு சொல்லி இதை வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அதை வச்சு ஒரு டிபேட் பண்ணி அதை வச்சு ஒரு அரசியல் பண்றதுன்றது இப்போ விஜய் சுத்தி நடக்கிற ஒரு பரபரப்பான விஷயமா தான் இருக்கு. இப்படி நம்ம என்ன பண்ணாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறிட்டு இருக்கு அப்படின்ற சூழ்நிலை இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரசியல்ல கவனம் செலுத்துறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஓகே, அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல அவரோட தனிப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவர் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருக்கணும். உதாரணத்துக்கு யாராவது வேட்பாளராக நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல இருக்க சின்ன சின்ன பெட்டி கேஸ்ல இருந்து பெரிய கேஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு தான் வேட்பாளராக அவங்க வந்துட்டு நிக்கவே செய்வாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறதா இருந்தாலோ இல்ல ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுனாலோ ஸ்டேஷன்ல இருக்க சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்க அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களும் அவரை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்திருந்தாரு அப்படின்னா இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் ஆயிருக்காது. இன்னொன்னு, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த விவாகரத்து விஷயம்ன்றது பரபரப்பா பேசப்படுது இல்லையா? இதே இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு விவாகரத்து அப்படின்னு நடந்திருந்ததுன்னா அப்போ அவரை மக்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வைன்றது வேற மாதிரி இருந்திருக்கும். சே, என்ன இந்த மனுஷன் ஏன் நல்லா தானே குடும்பம்லாம் இருக்கு, 2 பசங்க இருக்கிறாங்க, ஏன் இப்படி பண்றாப்ல, இந்த மாதிரி இந்த மனுஷன் இப்படி பண்ணா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி நடந்துக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்திருக்கும். இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இந்த விவாகரத்து விஷயத்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, இதை வச்சு விஜயோட பேர் வந்துட்டு கெடுக்கணுன்றதுக்காக தான் எதிர்கட்சிகளா சேர்ந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கிற மக்கள் இந்த ஒரு விஷயத்த வேற ஒரு பார்வையில விஜய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சது அப்படின்றது அவங்களோட மனைவி வீட்டு சைடுக்கு யாருக்கும் பெருசா விருப்பமே கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாம ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஸ்டாரா இருந்துகிட்டு இது எதுக்கு தேவையில்லாம அப்படின்ற மாதிரி தான் அவங்க மனைவி வீட்டு சைட்ல வந்துட்டு அவர் அரசியலுக்கு வந்து பெருசா யாரும் விரும்பல. இந்த டைம்ல அவங்க இந்த மாதிரி பண்ணது அப்படின்றது அது கொஞ்சம் ஏதோ வேண்டே பண்றாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் அப்படின்றது வரதுன்றது யதார்த்தம் தான். இந்த நேரத்துல அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சதுன்றது கண்டிப்பா அவங்களுக்கே தெரியும், இது தேர்தல் நெருங்குற டைம், இன்னும் 2-3 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த விஷயம் எப்படியும் வெளில லீக் ஆகி அவர் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்க பயங்கரமா காயப்பட்டிருக்கலாம். விஜய் அவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவர் சொத்து இந்த மாதிரி கிசு ஃபார்ம் ஆகும்போது முக்கியமா அந்த நடிகை கூட இந்த போஸ்ட் போடலாம் அவரே அவாய்ட் பண்ணிருக்கலாம். பட் விஜய் அவர்கள் வந்துட்டு ரொம்ப லத்தாச்சுலாம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேஷுவலா விட்டதுனால நம்ம இவ்வளவு சொல்லியும் இந்த மாதிரி நம்மளை வெறுப்பேத்துற மாதிரி போஸ்ட் போடுறாப்லயே, இந்த மாதிரிலாம் அவர் கண்டிக்காம இருக்கிறாப்லயே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாம இருக்கிறாப்லயே அப்படின்னு அவங்க மனைவி செம்ம கான்ல தான் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த மனைவிக்கும் கடுப்பு ஆகதான் செய்யும். ஸோ இந்த ஒரு விஷயத்த அவர் ரொம்ப லத்தாஜிக்கலா கேஷுவலா விட்டதோட விளைவுதான்
இப்போ அவர் அனுபவிக்கிறது. சங்கீதா அவர்கள் அவங்க கணவர் மேல வைக்கிற அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ரொம்பவே தெளிவா தான் சொல்றாங்க. இது வந்துட்டு எனக்கு 2021லயே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ற கடுப்புல தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா மேபி அவங்க கணவர் மேல ரொம்ப பொசிசிவா இருக்கலாம். நம்ம இவ்வளவு சொல்லியும் நம்ம கணவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்ற கோபம் அவங்களுக்குள்ள இருக்கலாம். ஆக்சுவலா விஜய் அவர்கள் தான் இதை வந்துட்டு வாலண்டியரா தவிர்த்திருக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு நடிகையோட கிசுறாங்க இல்லையா, அது வந்து உண்மையோ பொய்யோ வாட் எவர் எதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே ஃபார்ம் ஆகும்போது விஜயே அதுவும் தவிர்த்துக்கலாம். இந்த படத்துல அவங்களையே கதாநாயகியா போடலாம் போது வேணாப்பா, தேவையில்லாம பிரச்சனைலாம் வருது, சரி நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதை விஜய் அவர்கள் அவாய்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி இந்த வெளியூர் போகும்போதெல்லாம் ஒன்னா போறது, இந்த போஸ்ட் போறது, இதெல்லாம் அவரே வாண்டடா தவிர்த்து இருந்திருக்கலாம். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் குடும்பத்துல இதனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், எனக்கு இதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவரே வாண்டடா தவிர்த்து இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம் தான். இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது இதை விஜய் அவர்கள் தவிர்த்து இருக்கலாம். அதை தவிர்க்காம வீம்புக்குன்னு செய்யும் போது யாருக்கா இருந்தாலும் அந்த கோபம் அப்படின்றது கண்டிப்பா வரதான் செய்யும். இப்போ வந்து விஜய் அவர்களும் சொல்லலாம்னு வச்சுக்கலாம், இது என்ன இருக்கு, எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, அதை நீயே பெருசா சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைனாலும் பரவாயில்ல, இதை மத்தவங்க தப்பா பேசுறாங்க போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேணானா வேணா விட்டுருங்களேன், ஏன் வீம்புகன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குதான் செய்யும். அவங்களுக்கு அவங்க கணவர் மேல ஒரு மிகப்பெரிய லவ் இருக்கலாம், அதனால அவங்களுக்கு பயங்கர பொசிசிவா இருக்கலாம். அது உண்மையோ பொய்யோ, இந்த மாதிரி உங்களையும் அவங்களையும் வச்சு பேசுறது கேட்கவே எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனால அது உண்மையோ பொய்யோ, அது வேண்டாம் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு கண்டிப்பா சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, லவ்வர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, அது பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஒரு 10 கலை, ஒரு பையன் கிட்ட இருந்து 10 கலை தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு காண்ட் ஆகதான் செய்யும், பொசிசிவ் ஆகி கடுப்பாகதான் செய்வாங்க. இவங்க ஏன் தொடர்ந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏன் வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பொசிசிவ்ல கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அந்த இடத்துல நாம வந்து அந்த ஒரு விஷயத்த தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனை வரப்போறதே கிடையாது. பட் வீம்புக்குனால நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன பேசதானே போறாங்க அப்படின்னு சொல்லி வீம்புக்குன்னு பண்ணோம் அப்படின்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் எங்களை தப்பா நினைக்கிற, நீ இந்த மாதிரி தப்பா நினைச்சா நினைச்சுக்கோ, நாங்க அப்படிதான் பேசுறோம் அப்படின்னு எந்த இடத்துல அழுத்தமா ஒரு கணவனோ மனைவியோ இல்ல காதலனோ காதலியோ பேசுறாங்க அப்படின்னா அது அவங்களோட பேருக்கு பிடிக்கல அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதை மீறி அவாய்ட் பண்ணாம வீம்புக்குன்னு செய்யும்போது அந்த குடும்பம் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். நாம தான் நமக்கு எது முக்கியம், நம்ம குடும்பத்துக்கு நம்மளோட நிம்மதி, நம்மளோட சந்தோஷத்துக்கு, நம்மளோட ஃபேமிலிக்கு எது முக்கியம் அப்படின்றத நாம தான் தேர்ந்தெடுக்கணும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்த எனக்கு தெரிஞ்சு வளர விட்டதே விஜய் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஒரு சில விஷயத்த தவிர்த்திருக்கணும். நாம வந்துட்டு இவ்வளவு பிரபலமா இருக்கிறோம், நாம ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் இது வெளியில ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகாரமா வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னும் போது அவர் கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்திருக்கணும். அவர் தான் அவரோட அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்திருக்கணும். ஸோ இதை ஆரம்பத்திலே சரியா கவனிக்காம பெருசா வளர விட்டதுனால இதை கண்டிப்பா விஜய் அவர்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு எப்படி இருக்கோ, விஜய் அவர்கள் கல்யாணம் ஆன புதுசுல சங்கீதா அவர்கள் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இப்படிதான் வச்சிருந்தாங்க. சங்கீதா அவர்கள் ஒரு பிரபலமான ஒரு நடிகரை காதலிச்சதாகவும் அவரை ஏமாத்தி அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் கல்யாணம் பண்ணதாகவும் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் கல்யாணம் பண்ணும்போது அந்த நியூஸ் வந்துட்டு பரபரப்பா இருந்தேன். இப்போ நீங்க இந்த யூடியூப்ல போய் பார்த்தாலே இருக்கும். பட் இந்த ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த போஸ்ட்ல அதை பெருசா கண்டுக்கவே இல்லை, அதை பெருசா கேர் பண்ணவுல கேரி பண்ணிக்கவே இல்லை. அட இவங்க வேற வேலை இல்லப்பா, ஏதாவது கருமத்தை பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்த ஸ்கிப் பண்ணிட்டாரு, அவனுங்களை பெருசா கண்டுக்கவும் இல்லை. பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் என்னன்னா, பிரைவேட்டா கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டிஷன் எப்படி இப்படி பப்ளிக்கா ரிலீஸ் ஆச்சு அப்படின்றதுதான். ஆட்சி அதிகாரத்தை வச்சு நாம் அந்த மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறத விட்டுட்டு இவனுங்களோட அந்த அதிகார பலத்தை வச்சு பிரைவேட்டா கொடுக்கப்பட்ட ஒரு பெட்டிஷனை இந்த மாதிரி ஒருத்தரோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இல்லீகலா எடுத்து இவனுங்க பண்ற அரசியல் இருக்குல்ல, அதுதான் கேவலமான ஒரு கிணத்தனமான ஒரு எச்ச அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இவனுங்க இந்த விஷயத்துல பண்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ். இப்போ ஏஆர் ரஹ்மான், ஜிவி பிரகாஷ், தனுஷ், ஏஎல் விஜய், ஜெயம் ரவி இவங்க எல்லாருக்குமே விவாகரத்து நடந்தது. பட் இவங்க அந்த விவாகரத்துக்கான காரணம் அந்த பெட்டிஷன் அப்படின்றது எங்கேயுமே லீக் ஆகலாம். அந்த காரணம்லாம் வெளில எதுவும் பெருசா தெரியல. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் அதாவது கணவன் மனைவியான நாங்கள் மியூச்சுவலா பிரிகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல வந்துட்டு நானும் சினிமா காரணங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஞ்சள் பேப்பர் மாதிரி உட்காந்துட்டு இவங்களுக்கு இவங்களோட தொடர்பு, அவங்களுக்கு அவங்களோட தொடர்பு அப்படின்னு சொல்லி இவனுங்களா தான் பேசணும் தவிர அவங்க அவங்களோட பெட்டிஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வெளியில எங்கேயுமே லீக் ஆகவே இல்லை. பட் அதே விஜய் அப்படின்னும் போது அவரோட இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை எதெல்லாம் பயன்படுத்துன்னு தெரியாம இதுக்கெல்லாம் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி
உள்ள என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த பெட்டிஷனையே எடுத்து லீக் பண்ணிருக்கிறானுங்க இந்த மானங்கட்ட அரசியல்வாதிங்க. இந்த பர்சனல் இஷ்யூவை எடுத்து பேசுறது அப்படின்றது அவங்களோட இமேஜை டேமேஜ் பண்றது அப்படின்றத தாண்டி இது வந்துட்டு ஒரு எமோஷனல் அட்டாக். ஒரு மனுஷனை எமோஷனல் அட்டாக் பண்ணாலே அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம மன உளைச்சல் ஆகி ஒரு கொலாப்ஸ் ஆகி மன உளைச்சல்ல மத்தவங்க ஒரு 4 பேர் வந்து கேள்வி கேட்கும் போதும் இல்ல சொசைட்டில நிறைய பேர் இதை பத்தி பரவலா எடுத்து பேசும்போது அவங்கள மனதளவுல பாதிச்சு அவங்கள்ட்ட மூளையில முடக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த எமோஷனல் அட்டாக் அப்படின்றது. ஏன்னா இந்த கணவன் பிரச்சனை வெளில பெருசா தெரிஞ்சு அதனால மனசளவுல பாதிச்சு அவங்களோட லைஃபே கொலாப்ஸ் ஆன நபர்கள் இருக்கதான் செய்யறாங்க. உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீமான் அவர்கள் இந்த அவரோட அந்த குடும்ப பிரச்சனை வெளியே வரதுக்கு முன்னாடி அவர் இருந்த அந்த இடம்ன்றது பயங்கர பீக்ல இருந்தாரு. அந்த குடும்ப பிரச்சனைல அவரே மன உளைச்சலாகி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே டல் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரிதான் நடிகர் பிரசாந்த் அவர்கள். ஆக்சுவலா பிரசாந்த் அவரோட ஃபேமிலி லைஃப் இங்க ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பிரசாந்த் அவர்கள் விஜயாஜத்துக்குலாம் முன்னாடி விஜயாஜத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார். அவருக்கு இருக்கிற அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களே அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற ஹீரோக்கெல்லாம் யாருக்கும் பெருசா கிடையாது. ஒரு சிங்கப்பூர் மலேசியா ஈவெண்ட் போனா அங்க பிரசாந்த் மட்டும் வந்தாலே போதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஈவெண்ட்டே பிரசாந்தை வச்சு மட்டுமே நடத்துவாங்க. அந்த அளவுக்கு பிரசாந்த் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அவ்வளவு ஃபேன் பேஸ். அவருக்கு இருந்த அந்த ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா இப்போ அவரோட லைஃப் ஸ்டடியா இருந்திருந்து அப்படின்னா அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராகவே இருந்திருப்பாரு. பட் அவருக்கு அந்த நடந்த அந்த கல்யாணம் அப்படின்றது அவரோட மொத்த பிலிம் கெரியரோட லைஃபையே சொதப்பி ஒரு மாதிரி மாத்தி விட்டுருச்சு. பிரசாந்த் அவரோட அந்த அழகுக்கும் அவரோட அந்த ஃபேன் பேஸுக்கும் முக்கியமா அந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கும் அவருக்கு வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் பல கோடி சொன்னா போட்டி போட்டு பொண்ணு கொடுக்கறது தயாரா இருந்தாங்க. அவரை பார்க்கும்போது இந்த ஆள்னா கல்யாணம் எப்படிலாம் வாழும் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல இவர் எடுத்த அவங்க குடும்பம் எடுத்த ஒரு தவறான ஒரு டிசிஷனால ஒரு தவறான ஒரு நபரை கல்யாணம் பண்ணி இவரோட மொத்த கெரியரும் பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் அளவுக்கு வந்துருச்சு. 2005 பிரசாந்த் அவர்கள் கல்யாணம் ஆச்சு. 2005 கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷத்துல ஒரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு. அவரோட பிலிம் கரியரை அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவரோட பிலிம்ஸையும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரோட பிலிம்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த மேரேஜ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரை பயங்கரமா கொலாப்ஸ் ஆக்கி எதுலையுமே பெருசா ஈடுபாடு இல்லாம ஒரு கவனம் செலுத்த முடியாம அவரோட மொத்த பிலிம் கரியரும் பாத்தீங்கன்னா பயங்கரம் நாசம் ஆயிடுச்சு. அதுக்கு அவரோட மேரேஜ்னால நடந்த அந்த கசப்பான சம்பவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இதை தான் நான் ஏற்கனவே சொன்னேன். ஒருத்தரை எமோஷனலா அட்டாக் பண்ணி அவங்கள வந்துட்டு மன உளைச்சல் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது மேலேயும் பெருசா கவனம் செலுத்த இன்ட்ரெஸ்டே இருக்காது. எது மேலேயும் பெருசா கவனம் செலுத்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின் போது அவங்களோட கெரியர் பயங்கரமா ஸ்பாயில் ஆகும். சோ ஒருத்தர் காலி பண்ணும் அப்படின்னா அவங்கள போயிட்டு கொலை பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவங்கள எமோஷனலா அட்டாக் பண்ணி மன உளைச்சலாக்கி அவங்களுக்கு வந்துட்டு மனது ரீதியா அவங்களை தொல்லை கொடுத்தாலே போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே காலி பண்ணிட்டு அவங்க கெரியரும் ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. இதை அந்த இசை படத்துல சூப்பரா காமிச்சிருப்பாரு எஸ் எஸ் சூர்யா அவர்கள். சோ இதுதான் இந்த மாதிரி ஒருத்தரை வந்துட்டு எமோஷனலா அட்டாக் பண்ணி அவங்கள மன ரீதியா காலி பண்ணாலே போதும் அவங்களோட கெரியரை அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. இதுல யாரோ ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இதெல்லாம் சமாளிச்சு மீண்டு வருவாங்க. அப்படி அதுல மீண்டு வந்த ஒரு சில நபர்கள மிக முக்கியமான நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா டிவோர்ஸுக்கு அப்புறம் தான் எல்லா லாங்குவேஜ்லும் பயங்கரமா ஃபயரா நடிக்கிறாப்ல. டிவோர்ஸ் ஆகி ஒரு மனுஷனை வந்துட்டு ஐயோ மனசு உடஞ்சி போய் மூலையில முடங்குறாப்ல அப்படின்னு பார்த்தா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பிளாஷ்மேன் மாதிரி அவருக்கு என்ன சொல்றது எல்லாருக்கும் 24 மணி நேரம்னா அந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60 மணி நேரம்ன்ற மாதிரி தமிழ் ஹிந்தி ஹாலிவுட்னு படம் நடிக்கிறது படம் டைரக்ஷன் பண்றது பாட்டு எழுதுறது அட இந்த ஹேர் ரகுமான் கான்சர்ட் எல்லாம் போயிட்டு அதுல போய் பாட்டு பாடுறதுன்னு எல்லாருக்கும் 24 மணி நேரம் இருந்தா இந்த ஆளுக்கு ஒரு நாளைக்கு 60 மணி நேரம்ன்ற மாதிரி பயங்கரமா ஃபாஸ்டா இருக்கிறப்பல மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சனல் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஏன்னா தனுஷ் சுத்தி அவ்வளவு கிசு ஏதாவது ஒரு புதுசா ஒரு நடிகை இருக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு நடிகை இருக்கிறாங்க இல்ல ஏதாவது ஒரு டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா உடனே தனுஷை தூக்கி வச்சிருது தனுஷ்னாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இதுல நீங்க இன்னொரு விஷயத்த தெளிவா கவனிச்சுன்னா புரியும். எப்பெல்லாம் சிவகார்த்திகேயனோட இமேஜ் டேமேஜ் ஆகுதோ எப்பெல்லாம் சிவகார்த்திகேயனை பத்தி தப்பா அவர் இந்த மாதிரி வந்துட்டு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அப்படின்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்பெல்லாம் தனுஷை பத்தி ஒரு தப்பான நியூஸ் முக்கியமா வேற ஒரு நடிகையோட கம்பேர் பண்ணி தனுஷை பத்தி தப்பான நியூஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு உதாரணம் இப்போ ரீசெண்டா பராசக்தி படத்தை போட்டு சிவகார்த்திகேயன் அந்த அடி அடிக்கும் போது ஐயோ நம்மளை பத்தி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் பிஆர்டி என்ன பண்ணாங்கன்னா உடனே தனுஷுக்கும் இன்னொரு நடிகைக்கும் தொடர்பு அப்படின்ற ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி அதை ஒரு பேசு பொருள் ஆக்கி விட்டானுங்க. ஸோ எப்பெல்லாம் சிவகார்த்திகேயனோட இமேஜ் இங்க டேமேஜ் ஆகுதோ அப்பெல்லாம் தனுஷை பத்தி தப்பான நியூஸ் கண்டிப்பா வரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் இல்ல யாரா இருந்தாலுமே இதுல இருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படின்றதா அவங்களோட நெக்ஸ்ட் லைஃப் எப்படி அமையுன்றதே இருக்கு.